ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈஜிப்டில் நைல் ரிவர் க்ரூஸ் ஷிப் சைட் சீயிங் பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். என்னடா திடீர்னு ஈஜிப்ட் இன்டர்நேஷ்னல் டூர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் போல் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு போனார். ஸோ போயிட்டு அது வந்து ஒரு ஸோ அதால் இந்த வீடியோ வந்து நான் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு இந்த வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஈஜிப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சின்ன குழந்தைலேருந்து உங்களுக்கு பிரமிட் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ ஈஜிப்துன்னா நம்ம பிரமிட் சொல்லுவோம். ஆனால் அந்த ஈஜிப்துக்கு பிரமிடுக்கு ஈக்குவலாக வந்து அங்கே நைல் ரிவர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நைல் ரிவரில் அந்த லக்ஸுரி க்ரூஸ் ஷிப்பில் நம்ம சைட் சீயிங் பார்க்குறது அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதில் ஒரு ப்ராவர்பே சொல்லுவாங்க, நோ ட்ரிப் டு ஈஜிப்ட் would complete without cruise on the Nile சொல்லுவாங்க. ஸோ அந்த நைல் நதி மேலே க்ரூஸ் ஷிப், அதாவது லக்ஸுரி ஷிப்பு, 5 ஸ்டார் கேட்டகரி அது மாதிரி ஷிப் இருக்குது. அதில் போகாமல் நம்மளால் அந்த ஈஜிப்ட் டூர் கம்ப்ளீட்டட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா அது நைல் நதியிலேருந்து, அதாவது ஆஸ்வான்ன்ற இடத்துல இருக்காது, நைல் நதியிலேருந்து லசார்னு ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அது வரைக்கும் அந்த அந்த க்ரூஸ் ஷிப்பில் கூட்டம் போவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கேருந்தே புக் பண்ணிக்கலாம். பேக்கேஜில் புக் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ புக் பண்ணிவிட்டு அதில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அந்த க்ரூஸ் ஷிப் பேக்கேஜஸ் 3 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 டேஸ் 4 டேஸ்ன்ட்டு. ஸோ புக் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி இந்த மாதிரி காரில் அவங்கள கூப்பிட்டு வருவாங்க அவங்க. ஸோ அவங்க கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் ஷிப்பில் சுற்றி காட்டுவாங்க. இப்போ பாருங்கள், பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளை அந்த க்ரூஸ் ஷிப் போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம போயின்னு இருக்கோம். பாருங்கள், இது மாதிரி தான் போவோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வேணால், நீங்கள் இங்கேருந்தே புக் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லது. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்குலாம் நீங்கள் தலைவலி எல்லாமே இருக்கலாம். ஸோ போனோடனே நீங்கள் ஏர்போர்ட்டில் உங்களை பிக்கப் பண்ணிவிடுவாங்க. அப்படியே டைரெக்டாக அவங்க கூட்டு போயிட்டு க்ரூஸ் ஷிப் கூட்டு போயிடுவாங்க, சுற்றி காட்டுவாங்க, பார்த்துட்டு நம்ம வரலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, லக்ஸுரி, ஸ்டாண்டர்ட், சூப்பர் லக்ஸுரின்ட்டு. ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பேக்கேஜை புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அவங்க கூப்பிட்டு வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ செக்இன் ஆயிடுச்சு. பாருங்கள், இது வந்து ஷிப்புக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து மார்பிளில் போட்டு இழைச்சி இருக்காங்க. அவ்வளோ அழகாக, கண்ணுக்கு அழகாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே மைண்டெலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ மேபி லைஃப்பில் வந்து இது ஒன்று அச்சீவ் பண்ணணும், அது பார்க்கணுன்ற கூட தோணலாம் நம்மளுக்கு. ஏன்னா இதில் இவ்வளோ அழகாக வந்து நம்ம ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணுறது ஒரு நல்ல மெமரபிள் இதுவாக இருக்கும். ஸோ அதால் தான் வந்து பிரமிட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த க்ரூஸ் ஷிப் வந்து நீங்கள் போகணுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான். ஸோ நோ ஈஜிப்ட் ட்ரிப் வில் கம்ப்ளீட் விதவுட் அ க்ரூஸ் ஷிப் ஆன் த நைல். ஸோ மறந்துடாதீங்க, நெக்ஸ்ட் டைம் ஈஜிப்துன்னு டூர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நைல் க்ரூஸ் ஷிப் சைட் சீயிங் மறக்காமல் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பாருங்கள், இந்த பீன் பேக்லாம் வச்சு அழகாக ஒரு ஈவினிங்கில் ஒரு காஃபி, ஒரு ஸ்நாக் வச்சு நம்ம பசங்களோட, இல்லை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஹனிமூன் பேக்கேஜ், ஸோ இது மாதிரி ஜாலியாக அழகாக மேலே உட்காந்து பாருங்கள், ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ஊற்றுது பாருங்கள், அழகாக அப்படி காஃபி சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக நம்ம அந்த ஸ்விம்மிங் பூலில் கூட ஸ்விம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ அழகான இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, 5 ஸ்டார் ஸ்டாண்டர்ட்னு இருக்குது, 5 ஸ்டார் லக்ஸுரி இருக்குது, 5 ஸ்டார் சுப்பீரியர் லக்ஸுரின்னு இருக்குது. இது மாதிரி கேட்டகரிஸ் நிறையா இருக்குது. நம்மள எது அஃபோர்டபுளாக அது புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 19,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து கரண்ட் ரேட் இது. ஸோ அது அப்புறம் டிஃபர் ஆகலாம், எப்படி அந்த US டாலர் ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 40,000 50,000 அது போயினே இருக்காது. அது வந்து 2 டேஸ் பிஃபோரை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். சப்போஸ் ஸ்லாட் அவைலபிளாக இருந்தால் 2 டேஸ் பிஃபோரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஹோட்டல் பிக்கப், ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுமே பண்ணுறாங்க. இப்போ இது புக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபுட் எல்லாமே இன்க்ளூசிவ் அதில். அதுக்கப்புறம் அவங்க சைட் சீயிங் வந்து மேக்ஸிமம் அங்கே டெம்பிள்ஸ் தான் இருக்குது. டெம்பிள்ஸ்னால் அந்த காலத்து ராஜாக்கள் வந்து அவங்க வந்து சாமியாக கடவுளாக இப்போ கும்பிடுறாங்க. ஸோ அந்த டெம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்கும்.
ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிமீட்டர் செப்பரேட்டாக இருக்கும், டெம்பிள்ஸ் நிறைய இருக்கும், அதுவும் பார்க்கலாம். அங்கே இறங்கி அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். சில டெம்பிள்ஸ் வந்து அவங்க வேனில் கூப்பிட்டுப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா வேனு, அந்த மாதிரி வேனில் கூப்பிட்டு போயிட்டு காமிச்சிட்டு திருப்பி நைட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க நம்ம ஷிப்புக்கு போர்டிங்க்கு. அதாவது 3 days 4 daysலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மினிமம் 3 days உங்களுக்கு க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதால் வந்து அவங்க வெளியே போய் கூப்பிடணுன்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுற பேக்கேஜை பொறுத்து இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. அது பேக்கேஜஸில் அந்த டெம்பிள்ஸும் ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டெம்பிள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அது பார்க்கலாம். ஆனால் இந்த டூர் வந்து அந்த ஆஸ்வான் சொன்னேன் இல்லைங்களா, ஆஸ்வான் டு லசார், ஸோ அது மறந்துடாதீங்க. உங்களுக்கு மினிமம் வந்து 19,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த டூரே வந்து அழகாக அது பாருங்கள் கூட்டும் போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க கூட்டும் போவாங்க. ஸோ நம்ம அப்படியே பக்கத்தில் வந்து அந்த அந்த சின்ன சின்ன போட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க லோக்கலில் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி. இது இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மிகவும் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம இது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும், கண்டிப்பாக அது மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் டூர் போட்டிங்கன்னா மறக்காமல் ஈஜிப்ட் நைல் ரிவர் பார்க்காம வராதிங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பேக்கேஜில். ஸோ இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நைல் ரிவர் இஸ் தி ஒன்லி சோர்ஸ் ஃபார் கல்டிவேஷன். அப்போது அந்த 2 சைடுமே வந்து லேண்ட் வந்து இட் இஸ் ரிச்லி கல்டிவேட்டட் லேண்ட். இட் ரொம்ப நல்ல தண்ணி வளம் இருக்குது, நம்ம நல்ல கல்டிவேஷன் ரொம்ப உகந்த இடம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நைல் ரிவர் இஸ் தி லைஃப் ஆஃப் ஈஜிப்ட். நைல் ரிவர் இல்லைனா ஈஜிப்ட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ப்ராவர்ப் இருக்குது. வந்து ஆஸ்வான் ஹை டேம் பேர். இது வந்து 1960s பிரிட்டிஷ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இது ஏன்னா அப்போ வந்து ரொம்ப எரெக்ஷன் நிறைய ப்ராப்ளம் வந்ததால் அவங்க கேட்டிருக்கிறதால அதை கட்டி கொடுத்துருக்காங்க. இது மெயினாக இந்த கெனால் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேமு இது வந்து நார்த் நைல் நதி வந்து சவுத் நைல் நதி கனெக்ட் பண்ணுறது. இது ஏன் எப்படின்னா, இது வந்து இந்த நார்த்தில் இருக்கிற நைல் நதி வந்து ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி, இது அந்த சவுத்தில் இருக்கிறது டவுன், அது ரொம்ப டவுன் அது. ஸோ இப்போ இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஷிப்பு போது பார்த்தீங்களா, அந்த சந்து மாதிரி அந்த சந்தில் போய் ஆர்டிஃபிஷியலாக அவங்க தண்ணியை ஃபில் பண்ணி அதை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அது என்ன பண்ணுவாங்க, அது கிட்ட போகணுன்னு ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு. அப்படியே மெல்லியமா ட்ரெயின் பண்ணணுன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த லெவல் கீழே அந்த சைடு சவுத்தில் இருக்கிற பார்த்தீங்களா நைல், அந்த லெவலுக்கு வந்துடுது. அப்படியே அந்த ஷிப்பை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நார்த் நைல் நதி டு சவுத் நைல் நதி கனெக்டிங்காக இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. இது லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3830 meters லென்த்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் வாட்டர் டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா 430 feetன்னு சொல்கிறாங்க. அப்போ இமேஜின் எவ்வளோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அதில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மறக்காமல் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் பார்த்துடணும். அது ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், ஷிப்புக்கு போகிறதுக்காக ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. இது போயிட்டு அங்கே போய் நின்னதுக்கு அப்புறமா ஸ்லோவாக வந்து அந்த வாட்டரை ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணி அந்த கீழே இருக்கிற வாட்டர் லெவலுக்கு அதை லெவல் பண்ணுறாங்க. அது லெவல் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஷிப் வந்து அந்த சவுத் சைடு போயிடுது அது. ஸோ இந்த டெக்னாலஜி 1960s வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இது வந்து மிகவும் வந்து உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆஸ்வான் டு லசார், இந்த ஹை டேம்ன்றது, ஆஸ்வான் ஹை டேம்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் நீங்கள் ஈஜிப்ட் டூர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த க்ரூஸ் ஷிப் மறக்காமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் மச் டீட்டெயில்ஸ் ஆன் தி க்ரூஸ் ஷிப். ஸோ மறக்காமல் நீங்கள் என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். So thank you for watching, and this is Balaji signing off from you. Bye bye. Take care.